ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணும்போது ரெக்டிஃபிகேஷன் செக்ஷனில் 2 கெப்பாசிட்டர் 4 கெப்பாசிட்டர் 8 கெப்பாசிட்டர்னு பார்த்துருப்பீங்க. பட் ஏன் 4 கெப்பாசிட்டர் போடுறோம், பவர் இன்க்ரீஸ் ஆகுமா, சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் கிளியராக புரியும். அதேமாதிரி வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனுஸ்ரீ ஆடியோஸ். இந்த சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர், பவர் சப்ளை, செக்ஷனு, ஸ்பீக்கர் மேட்சிங்கு எல்லாமே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் பேசிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட கால் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரெக்டிஃபிகேஷன் பேசிக் என்னென்னு பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏசி கரண்ட்டு கொடுக்கும்போது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து இப்போ ஏசி வருது 230 இல்லை 240 190 இந்த மாதிரி வோல்ட்டு கூட வரலாம், கம்மியாக வர அன்றைக்கி. அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏசி கரண்ட்டு கொடுக்கும்போது ஆம்ப்ளிஃபையர் கரண்ட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி கரண்ட்டு தான் தேவை. ஏசியாக டிசியாக கன்வெர்ட் பண்ண பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இந்த இது இருந்தால் தான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். டயோடு இல்லைனா 6 amps 10 amps இந்த மாதிரி டயோடு போடலாம், யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் டிசி வராது. ரெக்டிஃபிகேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டயோடு மட்டும் போட்டு இப்போ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள் 12 இது. இந்த டயோடு மட்டும் போட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டயோடு மட்டும் போட்டால் ரெக்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடியாது, ரிப்பிள் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து டிசியாக மாற்றும் போது டிசி வந்து லைட்டாக வரும். அப்படிங்கிறப்போ ஃபுல்லான பேஸ் ரிசல்ட்டோ இல்லை கிளியரான ஆடியோ ரிசல்ட்டோ இருக்காது. இந்த ரிப்பிளை கண்ட்ரோல் பண்ண தான் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏசி டூ இப்போ இதுலேருந்து ஏசி வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக 24 வோல்ட்டாக வரும். 24 வோல்ட்டாக போய் டயோடு போயிட்டு டயோடிலேருந்து கெப்பாசிட்டருக்கு வரும். இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டயோடு மட்டும் போட்டு நம்ம 24 வோல்ட் எடுக்கலாம். பட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிப்பிள் ஆகும். ரிப்பிள் அப்படின்னா ஏசியிலேருந்து டிசியாக மாறும்போது அந்த ஏசியோட கரண்ட்டும் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோ ஆகும்போது பேஸ் ரிசல்ட்டோ இல்லை கிளியரான ஆடியோ ரிசல்ட்டோ கிடைக்காது. அதனால தான் அந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி பேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பேஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இன்ஸ்டன்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கெப்பாசிட்டர் போடுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் போட்டால் டிசி கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். ஆனால் பேஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகும், ஹம் நாய்ஸ் வரும், டிஸ்டார்ஷன் வரும். இதே மாதிரி ஹை பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு சிங்கிள் கெப்பாசிட்டர் போதும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன் 4 கெப்பாசிட்டர் போடுறோம் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிப்பிள் கொஞ்சம் கம்மியாகும். அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 கெப்பாசிட்டர் இப்போ 2 இதில் போட்டிருக்கேன். இதேமாதிரி 2 ஜாயின் பண்ணி போர்டில் பிசிபி போர்டில் வச்சு போட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேரலல் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரிப்பிள் கொஞ்சம் கம்மியாக ஆகும். அதே மாதிரி ஏசி ஃப்ளோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசியோடு மாறும்போது பேஸோ இல்லை வீக்னஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபில்ட்ரு பெட்டராக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4 கெப்பாசிட்டர் போடும்போது பேஸ் டைமில் இன்ஸ்டன்ட் கரண்ட் சப்ளை கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ, டியூஎல் ரெயில் சப்ளை, இதுக்கு ப்ரொஃபஷ்னல் டிசைன் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் இது 4 கெப்பாசிட்டருங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹம் நாய்ஸ் வரும். 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் பஞ்சாக விடுவோம். நல்லா வோக்கல்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக விடுவோம். அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ஸ்ட்ரெஸ் ஆகாது. இந்த கெப்பாசிட்டர் போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வோல்டேஜும் ஸ்டேபிள் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கிறதுனால வந்து இது வந்து கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி எப்போ தேவையோ அப்போ வந்து ஸ்டேபிளாக அனுப்பும். அதுக்கு தான் அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறது மெயினாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் போட்டிருக்கு பாருங்கள், 50 வோல்ட்டு 50 WVன்னு போட்டிருக்கோம். 50 வோல்ட்டு 10,000 UF போட்டிருக்கோம். இதில் காட்டுற பாருங்கள், இது பார்த்திங்கன்னா தெரியும். 50 வோல்ட்டு 10,000 UF போட்டிருக்கோம். இந்த 10,000 UF வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4ஆகவும் போடலாம், இல்லை 12,000 UF இருக்குது அதுலேயும் 4ஆக போடலாம், இல்லை 15,000 UF இருக்குது அதுலேயும் 4ஆக போடலாம். வோல்டேஜ் ரேட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜை விட அதிகமாக இருக்கணும். 10 to 15 வோல்டேஜ் அதிகமாக இருக்கணும். அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறோம் அப்படின்னா 50 வோல்ட் இருக்கணும். பேசிக்காகவே 50 வோல்ட் இருக்கணும். அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் ரேட்டிங்கோட ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை விட 10 to 15 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். இப்போ 24 போடுறோம் அப்படின்னா 50 வோல்ட் போடணும்.
50 வோல்ட் மினிமம் 50 வோல்ட் போடணும். அப்போ தான் கெப்பாசிட்டர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது கெப்பாசிட்டர் பொலாரிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் கோடு போட்டிருக்கோம். இதுதான் மைனஸு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போட்டிருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. பாருங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள் ப்ளஸ்ஸுன்னு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே இருக்கும், ஸ்டிக்கர்லேயே ஒட்டியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. இந்த பொலாரிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேம் வேல்யூவில் கனெக்ட் பண்ணணும். சேம் பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். திக்கு ஒயரு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராங் ஒயரிங்னா கெப்பாசிட்டர் பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் புகைச்சிருக்கேன் நான் ஏற்கனவே, அதனால் சொல்கிறேன் நான். அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டரும் போயிடும், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரும் லைனுக்கு போயிடும். 2 டிரான்ஸ்ஃபார்மர் நான் வந்து பார்த்திங்கன்னா புகைச்சிருக்கேன், அதனால தான் பேசியிருக்கேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமனான டவுட்டு, 4க்கு மேலே கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு மேலே அப்படின்னா போடலாம். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் அந்த டயோடு சப்போர்ட் பண்ணணும். இந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா இது 3510 மெட்டல் டயோடு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 50 வோல்ட்டு 10,000 ஃப்ரெண்டு போட்டிருக்கேன். இது ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சரவுண்டு கொடுத்து ஒரு சப்பு யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வசந்த் ஹெச்டி சரவுண்டு போட்டு வசந்த்லேயே டிஎஸ்பி சப்பு ப்ரீ போட்டிருக்காது. இப்போ இது கெப்பாசிட்டர் போடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரும் டயோடு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். ஸ்மால் ஆம்புக்கு எதாவது வந்து சின்னதாக இருக்கும்ல, ஆம்ப்லாம் சின்னதாக தான் இந்த மாதிரி 40x40 இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இதில் போடுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கூட இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி சின்னதாக 2.1 இந்த மாதிரி செய்கிறது கஸ்டமைஸ்டாக அந்த மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 or 4 இந்த மாதிரி போட்டாவே போதும். இப்போது டிடிஏ 2030 இந்த மாதிரிலாம் போட்டால் 2 to 4 போடலாம். அதே மினிமம் மேக்ஸிமமாக இருக்கும். ஹை பவர் ஆம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மேண்டிட்டரி. கண்டிப்பாக ஹை பவராக இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு சப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜேபிஎல் லோட் பண்ணுறோம், இல்லை பைனியர் சோனி இந்த மாதிரி எதை லோட் பண்ணாலும் ஓகே. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 4 போட்டே தான் ஆகணும். அப்போ தான் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹம் நாய்ஸ், ஹில்ஸ் நாய்ஸ் எந்த நாய்ஸும் வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணினா லோ ரிப்பிள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான, அதாவது இந்த ரிப்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 230 வோல்ட்லேருந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 24 வோல்ட்டாக மாற்றுறோம். 24 வோல்ட்லேருந்து டயோடாக மாற்றுறோம். டயோடு மாற்றி டிசி வந்துடும். டயோடு மாற்றினாலே டிசி வந்துடும். ஏன் கெப்பாசிட்டர் போடணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் போட்டால் தான் வந்து இந்த டயோட்லேருந்து ஏசி டு டிசி மாற்றும் போது ஏசியோட வோல்டேஜும் வந்து உள்ளே வரும்போது இந்த கெப்பாசிட்டர் போட்டோம்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகாமல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பேஸ் வரும்போதெல்லாம் அடி வாங்காமல் கரெக்டாக ஸ்டேபிளாக டிசி லைனை வந்து டிசி கரண்ட்டை வந்து ஸ்டேபிளாக கொண்டு வரும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டேபிள் வோல்டேஜ் கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். வணக்கம். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதேமாதிரி லைக்கு, ஷேர், ஏதாவது டவுட் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 கெப்பாசிட்டர் ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார், யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் போய் பார்த்தா கூட தெரியும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வீடியோ பற்றி போட்டிருந்தேன். அதில் 4 கெப்பாசிட்டர் ஏன் போடுறோம், எதுக்காக அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. லைக்கு, ஷேரு, கமெண்ட், டவுட் கேளுங்க. அதுக்காக தனியாக வீடியோ போடுறேன் நான்.